Chai with Chitra. நீங்க உருவாக்கிய கதாபாத்திரத்திலேயே நீங்க நடிக்கிறது எப்படி இருக்கு? ரொம்ப எனக்கு வசதியாக இருக்குங்கண்ணே. ஏன்டா நான் ரெடி பண்ண கதை அதில் எல்லா கேரக்டரும் மனசுலேயே இருக்குது. மற்றவங்கெல்லாம் இயக்குனர்கள் பார்த்துக்குருவாங்க, என்னையை நான் அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. அந்த என்னையை நான் பார்க்குறப்ப அந்த லீடர்ன்றப்ப எனக்கு ரொம்ப கரெக்டாக இருக்குது. நான் யோசிக்கிறது என் மீட்டர் எனக்கு தெரியுது. என்னை தாண்டி நான் யோசிக்க மாட்டேன். டக்குன்னு வந்து ஒரு ஆடிக்காரில் போய் டக்குன்னு ரன்னிங்கில் இறங்கி திரும்பி அந்த கையை அப்படின்னோம்னா எனக்கு கூச்சம் வந்துடும். இது நான் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிருது. டக்குன்னு வர காலை எனக்கு கையை போட்டேன், நான் அங்கே வரலாமாண்ணே 2 ஸ்டார் இறங்கினேன், இது நானாக இருக்கேன். அப்போ எனக்கு ஈஸியாக நான் கதை ரெடி பண்ணல, என்னை ஆட்டோமே நான் உள்ள ட்ராவல் ஆகிடுறேன். அப்போ எனக்கு தெரிஞ்சது இதை நம்ம பண்ண சரியாக இருக்கும்னு எனக்கு தெரியுது. அது மற்றவங்க தெரியல. அதனால் எனக்கு கதை ரெடி பண்ணுறப்ப ஈஸியாக இருக்குது. நான் டக்குன்னு ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கு வரவங்கப்போ நான் கதை கொடுத்து அப்படின்னு கிடையாது. ஒருவேளை இப்போ பிரசாந்த் தம்பி கூட வந்து அவர் வந்தவர்கிட்ட நான் கதை கொடுக்கணும்னு கொடுக்கவே இல்லை. அடுத்த படங்கள் நான் கதைகள் நிறையா கேட்குறப்ப புதுசு குமாரனுக்கிட்ட என்னோடய கதைகள்லாம் தெரியும். அப்புறம் பிரசாந்த் தம்பி வந்து அவர் ஒரு ஸ்டோரி கொண்டு வந்தார். ஒவ்வொரு டேரக்டர் கதை இருக்கிறோமே அவர் கதை சொல்ல வந்தார். அவர் கதை சொன்னார், நல்லா 2க்கும் நல்ல கதை. அதில் எனக்கு கொஞ்சம் கம்மி, ஒரு கதை எனக்கு செட் ஆகலை, இன்னொரு கதை எனக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதில் சில விஷயம் கம்மியாக இருந்துச்சு. அது எந்த அளவுக்கு எனக்கு தெரில அப்படின்னு யோசிச்சுட்டு எனக்கு டைம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்து. அது எனக்கு கொஞ்சம் யோசனை ஆகலை. அப்போது குமார் என்ன சொன்னார், இல்லை அந்த உங்கள்கிட்ட ஒரு கதை ஒன்று இருக்குல்ல, அன்னைக்கிட்ட ஒரு லைன் ஒன்று இருக்குது, அதை நீங்கள் கேளுங்க அப்படின்ட்டு நான் பிரசாந்த்கிட்ட சொன்னேன். அவர் பரவாயில்ல அப்படின்னு அண்ணன்கிட்ட கதையை சொல்லுங்கள், பிடிச்சிருந்து அதை கூட பண்ணுவோம்னு சொல்கிறாப்லாண்டி. ஆனால் இல்லைன்னா அது தப்பாக இருக்குங்க. அவர் ஒரு இயக்குனருக்கு நிறையா கதை வச்சுருப்பாங்க, அது ஓகே. நான் வந்து இதை வச்சுங்க என் கதையை உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க அப்படின்றது நான் அப்படி இது வரைக்கும் நான் அப்படி அணுகவே இல்லை. அது நல்லா அழுத்தம் கொடுக்கக்கூடாது, அது நல்லா இருக்காது. நான் வேண்டாம் கதை வச்சுக்கல, ஓகே. அவங்க இயக்குனர் நமக்கு நிறையா பேர் கதையை சொல்கிறாங்க. அப்போ ஒன்று அவங்ககிட்ட எஸ்ஆர் நான் சொல்லணும், அதை விட்டு ஏன்ட்டு ஒன்றுக்கு நீங்கள் பண்ணுங்கடமா அப்படின்னு. அது வேறு மாதிரி ஆகிடுன்னு வேண்டானே. இல்லை ரொம்ப இதாக இருக்காப்புல, சொல்லுங்கள், நீங்கள் எனக்கு சொன்ன லைனை நான் சொல்லிட்டேன், ரொம்ப பிடிச்சி போச்சு, நான் அனுப்புகிறேன். அவர் ஓகேன்றாப்புல, நீங்கள் கதை சொல்லுங்கள், பிடிச்சிருந்தா பார்ப்போம், நான் லைட்டாக தான் சொன்னேன் அப்படின்றாப்புல. சரி வர சொன்னேன். அண்ணே வணக்கம் சொல்லிட்டு, ஒன்றும் இல்லைண்ணே உங்கள்கிட்ட எதாவது லைன் பண்ணி ஆமாம் குமார் என்ன சொன்னார், சொல்லுங்கண்ணே கேட்போம். தம்பிகிட்ட ஃபஸ்ட்டு கொஞ்சம் சொன்னேன், அண்ணே சூப்பராக இல்லை என்ன, திருப்பி ஃபுல்லாக சொன்னேன். ஆனால் பிரமாதம்னே ரொம்ப நல்லா இருக்குண்ணே, இது எல்லா வீட்டும் நடக்குதுண்ணே, இது எனக்கு நடந்திருக்குண்ணே. விடுதலை, கருடன் இப்படி இருக்கிறப்ப அடுத்து இப்படி படம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் ஒன்று ஒரே இதில் தான் நான் திருப்பி டோட்டலாக ஒரு ரொம்ப சாதாரண ஒரு ஃபேமிலியில் ஒருத்தனா ஒரு ஃபேமிலி உறவு சார்ந்து ஒன்று பண்ணுவோம்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கிட்ட அந்த கதை நான் யோசிச்சு வச்சு இதை நான் எப்போ பண்ணுவில்லைன்னு தெரியாது, எனக்கும் கதை யோசிச்சு வச்சுருந்தேன் தம்பின்னு. ஆனால் இல்லைன்னா இதை பண்ணுவோம்னு உங்களுக்கு இப்போ சரியாக இருக்கும்னு நீங்கள் நினச்ச கரெக்டு. வெப்சீரிஸுக்கு அப்புறம் விலங்கு வெப்சீரிஸ்க்கு அப்புறம் நானும் இதை பண்ண கரெக்டாக இருக்கும். சரி ரைட்டு ஓகே. எனக்கு ஒன்று வேறு இருந்துச்சு. இப்போ கொட்டுக்காளியில் டோட்டல் அது ஒரு ஸ்டைலு. ஆமாம். அப்போ இது எனக்கு இருந்துச்சு. அப்போ 2 பேத்துக்கு பிடிச்சி போய் தான் கதை சொல்ல சொன்னப்போ கதை சொன்னேன். அண்ணே ஓகே, நான் யோசிக்கவே இல்லைண்ணே, உங்களுக்கு ஓகேவா எனக்கு ஓகே, நம்ம பண்ணுவோம் இல்லை. அப்படித்தான் நம்ம மாமன் வந்துச்சு. சமீபத்தில் ஒரு ட்ரெய்லரு எவ்வளோ பேர்த்தை திருப்திப்படுத்துன்றத பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு. அந்த ட்ரெய்லர் அந்த படத்தில் இருக்க முடியும். படம் தானே ட்ரெய்லர். எங்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை கொடுத்துருச்சு அந்த ட்ரெய்லரு. பொதுவாக ஒரு ட்ரெய்லரை நம்ம கட் பண்ணிடலான்னு, ஒரு கோவத்தை கட் பண்ணிடலாம், ஒரு சிரிக்கிற கட் பண்ணலாம், ஒரு காமெடி பஞ்சை கட் பண்ணிடலாம், ஒரு டக்குன்னு ஒரு ஆக்ஷன் இப்போ 10 இடத்துல ஒரு 2.5 மணி படத்தை ஒரு 4-10 இடத்த எடுத்து வச்சு நம்ம காட்டிடலாம், ஓகே. ஆனால் இது எல்லாமே அந்த படத்துக்குள்ளே போய் முழுசாக ஒரு படம் பார்க்குறப்ப இதுக்கு கனெக்ட் ஆகாமலாம் போகும். சில விஷயங்கள் இருக்குது. ட்ரெய்லர் தானே படம் எப்படின்னு தெரியாதுன்னு ஒன்று இருக்கும் எப்பயுமே. ஆனால் இது ட்ரெய்லரு படம் தான் ட்ரெய்லர். அப்போ இந்த ட்ரெய்லருக்கு வரப்பு கிடச்சோன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, இதுதான் படத்துக்குள்ளே இருக்குது. அப்போ படத்துக்கு கண்டிப்பாக ஒரு வெற்றி கிடைக்கும். படம் ஆடியன்ஸு சக்ஸஸ் ஆகிடுச்சு. படத்தை முன்னாடி போட்டு காட்டின மாதிரி படத்தை போட்டு காட்டி படத்துக்கான ரிசல்ட் எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருச்சு, நம்பிக்கை கொடுத்துருச்சு. அப்போ கண்டிப்பாக படம் பிடிக்கும் அப்படின்ட்டு முழுக்கமாக உறவு சார்ந்தானே இருக்கு. ஒரு உறவு சார்ந்து நம்ம எவ்வளோ படங்கள் வந்திருக்குங்க. ஆமாம். அது அந்த வரிசையில் இன்னும் கூடுதலாக சில பார்க்காத உறவுகளுக்குள்ளே இருக்குங்க. இந்த உறவுகள் நம்ம பார்த்துருக்கோம், ஆனால் படமாக பார்த்துருக்க மாட்டாங்கங்க. இது பார்க்கவே எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆயிருங்க. இன்னும் கூடுதலாக இந்த படத்தில் நடக்கிற மாதிரி படம் முடிஞ்சதுக்கப்புறம் சில குடும்பத்தில் நடக்க வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. அப்போ இந்த படத்தை யாவப்படுத்துவான்னு நினைக்கிறேன் எல்லாருமே. உங்களுடைய கதையை திரையில் எந்த அளவுக்கு பிரசாந்த் பாண்டிய கொண்டு வந்திருக்காரு? முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்னதை விட இன்னும் நல்லாவே கொண்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேங்க.
இன்னும் இது பெரிய ஸ்கேல், இது இன்னும் பெருசாக போக முடியாது. ஏன்னா இந்த ஒரு வருஷம் அவ்வளோ இருக்குது, நம்ம படத்துக்குள்ள அவ்வளோ கொண்டு போக முடியாது, அவ்வளோ லென்த்து கொண்டு போக முடியாது. அதனால முக்கியமான அந்த கதைப்பில் எவ்வளோக்கு எவ்வளோ ஆரம்பித்து எங்கே போய் நின்று எங்கே யோசித்து எங்கே திருப்பி ட்ராவல் பண்ணி எங்கே போய் முடிக்கணும் அப்படின்றத ஓகே நல்லாவே பண்ணியிருக்காரு. இனி கருடன், மாமன் போன்ற குணச்சித்திர கதாபாத்திரங்கள் தான் நடிக்கிறது அப்படின்றது சூரியோட முடிவா? ஆனால் எனக்கு சரியாக இந்த கதைகளாக இருந்தேங்க, எனக்கு இதுதான் நல்லாவே இருக்குதுங்க. ஓகே பாப்பா. அடுத்து மண்டாடி ஒன்று பண்ணேன், அது டோட்டலாக மண்டாடி திரைப்படத்தை பற்றி சத்யராஜ் என்கிட்ட சொன்னார். சரி, ரொம்ப பிரமாதமான அது கதை, பெரிய விஷயங்க. ரொம்ப 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 அற்புதமான ஒரு கதைங்க மண்டாடி. ஆனால் என்ன உழைப்பு அதிகமாக தேவைங்க. அதை வெற்றிமாறன் அண்ணனே சொன்னான் அந்த ஸ்டேஜில் டைட்டில் பார்க்கும்போது தெரியுது. ஆமாம் ஆமாண்ணே, விடுதலை தான் ரொம்ப ஃபிசிக்கலாக ரொம்ப நிறையா அதில் மெனக்கட்டியும் படத்துக்கு தேவை அது. ஆனால் வெற்றிமாறன் என்ன சொன்னார், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சூரிக்கு, இதுதான் உழைப்பு அதிகம்ன்றாரு. இப்போவே உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்ப உறுதியாக இருக்குண்ணே. அப்படி ஒரு அது வேற ஒரு உலகமாக இருக்குண்ணே. ரொம்ப ரொம்ப மெனக்கட வேண்டியதாக இருக்குது. ஆமாம், பரவாயில்ல, நல்லா வருங்க அந்த படம். அது கூடுதலாக எனக்கு வந்து சத்யராஜ் அந்த படத்தை இருக்கிற உண்மைக்கான எங்கள் படத்துக்கான ஒரு பெரிய மகுடம் சுட்டு மாதிரி ஆச்சுங்க. இல்லை, முழுக்க முழுக்க நகைச்சுவை படங்களை நடிச்சுட்டு இந்த அளவுக்கு ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக ஜஸ்டிஃபை பண்ண முடியும்னு எப்படி தோணுச்சு சூரிக்கு? எனக்கு விடுதலை தானே எனக்கு அந்த நம்பிக்கை கொடுத்துச்சு. திருப்பி அதானே சொல்லி ஆகணும். எனக்கு அந்த நம்பிக்கை கொடுத்து விடுதலை என்ற ஒரு படத்தை கொடுத்து அதோட வெற்றி, அதோட வர்ற வாழ்த்து, அது உங்க முன்னாடி அந்த படத்தை பார்த்து நம்ம நினைக்க முடியாத விஷயங்களை அதை கூர்ந்து கவனித்து, இந்த ரோல் இப்படி, அந்த இடத்துல உன்னோட ரியாக்ஷன் இப்படி இருந்துச்சு, அந்த இடத்துல உன்னுடைய வாக்கு இப்படி இருந்துச்சு அப்படின்னு எல்லாம் நீங்களாம் சொல்ல எனக்கு அப்புறம் தான் நான் போய் திருப்பி படம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்படியா போந்தது. அப்போ டேரக்டர் அவ்வளோ வேலை வாங்கியிருக்காரு நம்மளை. அந்த இடத்துல டேரக்டர் வந்து இல்லை இப்படி எந்திரிங்க, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி அங்கே உட்காரு, இங்கே சுலவாரு, இங்கே திரும்பி பார்க்குற கீழே டவுன்லோட் டேரக்டர் சொன்னது பூராமே அவருக்கு தெரியாது. அவங்க உள்ள நம்மளை ஆட் பண்ணிட்டு இருந்திருக்காரு, அவர் நம்மளை செதுக்கிட்டு இருந்திருக்காரு. இது எல்லாம் படம் பாட்டுக்கு சொல்ல எனக்கு நம்பிக்கை கொடுக்குதுங்க. அப்போ கருடனும் அந்த நம்பிக்கையை எனக்கு வெளியில் என்ன காட்டுக்க முடிஞ்சுங்க, எனக்கு நம்பிக்கை கொடுத்து. கருடனும் ஒரு நல்ல ஹிட் ஆச்சு, ஒரு பெரிய ஹிட். அதில் அந்த சொக்கனை எல்லாரும் எனக்கு வாழ்த்துறப்ப கூடுதலாக நம்பிக்கை கொடுக்குறீங்க. அடுத்து இன்னொரு முயற்சிக்கு போகிறீங்க, அவ்வளோதாங்க. காமெடி நடிகராக நடிக்கும்போது நிச்சயமாக சூப்பர் ஸ்டார் ரஜினி உங்களை பலமுறை பாராட்டியிருப்பார். உங்களுடைய குணச்சித்திர நடிப்பை அவர் பாராட்டினாரா? அண்ணன் விடுதலையில் முதல் விருது சூப்பர் ஸ்டார் ரஜினி சார்கிட்ட வந்த விருது. சூப்பர். விடுதலையில் கதை நாயனா எனக்கு நடித்த நான் முதல் படத்துக்கான ஒரு படம் ரிலீஸ்க்கு அப்போவே வந்த விருது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஒரு அற்புதமான மாமனிதன். அவர்கிட்ட இருந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டார். அடேங்கப்பா, படத்தை பார்த்துட்டு கூப்பிட்டாரு, படத்தை பற்றி சொன்னார். அவர் கூட தான் அண்ணாத்தில் நடிச்சிருக்கேன். இன்னொரு சார் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்தும் இல்லாமல் எந்த ஆக்டர் வந்து அவங்க படத்தை பற்றி நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிடுவார். அப்போ சொல்லி அவங்களுக்கு ஒரு எனர்ஜியை கொடுத்துருவார். ஆமாம், நான் ரஜினி, நீங்கள் அதோட சின்ன ஆர்டிஸ்ட்ன்றதை உங்கள் மைண்டில் வந்திருக்கக்கூடாதுன்ற மாதிரி நினச்சிக்குவார். அப்படி ஒரு இதை கொடுத்துடவே மாட்டேன். ஃபஸ்ட்டு உணர்வை கொடுத்துடவே மாட்டேன். அந்த ஃபஸ்ட் இதுலேயே ஓகே நல்லா இருக்கு, நல்லா இருக்குல்ல, அவங்க போல அப்படின்னு அங்கேயே நம்ம உடச்சிருவாருங்க. நம்ம அவர் இப்படி பார்க்குறது ஆளுக்கிட்ட எப்படா செட்டுக்கு பாப்பாவோட நினைக்கிறப்ப உங்களை படங்கள்லாம் பார்த்து நல்லா இருக்கு, அது எப்படி டக் டக்கு நினைக்கிறீங்களா இந்த மனுஷன், நம்ம அவரை போய் சொல்லணும், நம்மளை சொல்லிட்டார் அவர். அதுதான் ரஜினி சார். அப்படி ஒரு காமெடியன் அவர்கிட்ட வந்துட்டு நல்லா நான் பார்த்துட்டு காமெடியன் சாரி அவர் என்னை பார்த்துட்டாரு, இன்னும் முன்னர் படங்களை என்னை பார்த்துருக்கலாம் ஒருவேளை சார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் அண்ணாத்த படத்தை என்ன அவர் பார்க்குறாரு அப்படின்னப்போ என்னுடைய உடல் மொழி என்னுடைய இது எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துருப்பாரு. ஓகே. ஆனால் அப்படி விடுதலைன்னு படத்தை நடிச்சதுக்கு அப்புறம் என்னை பார்த்துட்டு இது வேற ஒரு ஆக்டரை பார்க்குற மாதிரி அந்த ஆக்டருக்கு அந்த படத்தில் அந்த நடிச்ச அந்த குமரேசனை பார்த்துட்டு ஒரு குமரேசனாக ஒரு மனசார என்ன வாழ்த்தணுமோ அப்படி வாழ்த்தினார். இல்லை அந்த சூரிய தான் இங்கே நடிச்சிருக்கா அப்படின்னு தூக்கி போட்டு இவன் ஒரு புதுசாக படம் பார்த்தேன், இந்த குமரேசன் ஒருத்தையும் இப்படி பண்ணியிருக்கான்றத இப்போ வரைக்கும் என் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா என்னுடைய எக்ஸ் தளத்தில் இன்னும் மேலே அதான் வச்சுருப்பேன். பின் பண்ணிட்டு இன்ன வரைக்கும் என்னால் மாற்றவே இல்லை. இது வேற என்ன வேணும் நம்மளுக்கு, வேறு என்ன ஒன்று எந்த இடத்துல இருந்தாலும் அந்த முதலுடைய பதிவு எக்ஸ்ட்ரா பார்க்குறப்ப நமக்கு நம்பிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அப்போ இதுக்காக நம்ம ஓடணும், இது நம்ம எவ்வளோ நம்ம 100% அடிச்சுக்கமா தெரியாது. ஆனால் இப்படி வாழ்த்து வர்றப்ப இந்த வாழ்த்துக்கு நம்ம உண்மையாக இருக்கணும், உண்மையாக உழைக்கணும்னு தோணுது. அது அவருக்கு மட்டும் இல்லை, அவர் சொல்லிருக்கிறது நம்ம லைஃப் இல்லை, நம்ம தக்க வச்சுக்கிறேன்னு
அதுக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு வாழ்த்து, மிகப்பெரிய விருது. எனக்கு மட்டும் இல்லை, இன்னும் கூட அந்த படத்தில் நடித்த வாழ்நாள் மறக்க முடியாத ஒரு பதிவு. உலக மேதை, உலக மருத்துவர், இசை மருத்துவர் சொல்லக்கூடிய இளையராஜா ஐயா சாமி, அவர் எழுதி இசையமைச்சு உருவாக்குன ஒரு பாடலில் ஒரு உருவமாக நான் இருக்கிறதுங்கிறது பெரிய பாக்கியம். அது பெரிய வாய்ப்பு. இந்த எல்லாத்தையும் இப்படி வாய்ப்பை கொடுத்துட்டு இன்றைக்கி வெற்றிமாறன் கொடுத்துருக்காரு நினைக்கிறப்ப என்னமோ தெரியல. எங்கேயோ எந்த அம்மா அப்பா செஞ்ச புண்ணியம், இறைவன் ஆசீர்வாதத்தால் எந்த சூழலையும் வேறு மாதிரி எந்த இது நான் பண்ணிடாமல் நான் உண்மையாக நான் கடினமாக நான் உழைச்சதுக்கு எனக்கு இவங்க எல்லாரும் கொடுத்து முடியாது. அஜித் இது மாதிரி எப்போ கூட்டு பாராட்டினாரா? யாரை பாராட்டலன்னு கேட்கணும். அவர் அப்படி தான் கேட்கணும், யார் அவர் பாராட்டலை. அவரோட இது அதுதானே, அவருடைய பாசமே யாராதுக்கான ஒரே மரியாதை. நம்ம வேதாளம் பண்ணுறப்ப அவர் கேரவனுக்கு நான் போறேன் ஃபர்ஸ்ட் நாள் போகிறப்ப அவர் இறங்கி இந்த கேரவனுக்கு வந்துட்டார், ஏன் கேரவனுக்கு வந்துட்டார். அவர் அப்படி தான் முடிஞ்சு போச்சு, நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அன்பால் ஒரு மனுஷன் எவ்வளோ அடிக்க முடியுமோ அவர் அடிச்சிருவார், அவ்வளோதான். அவர் அப்படி தான் இருக்கார் இயல்பாகவே. சடனாக நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி நம்ம அப்படிலாம் அவர் அப்படி தான் இருக்கார். அவர் அது அவரை சுற்றி ஒன்று அப்படி பண்ணுவாங்க, அது அவர் எல்லாத்தையும் உடச்சிருவார். ஏன் இல்லை ரெஸ்பெக்ட், ஏன் எந்திரிக்கிறீங்க, இது என்ன புரியல எனக்கு. அந்த ஒரு செகண்டில் ஒரு பாசிங்கில் அதை காலி பண்ணி விட்டு போயிடுவார். இல்லை நீ எந்திரிக்கிற மாதிரி நான் இல்லை, நீ எந்திரிச்சு டக்குன்னு படுத்து டக்குன்னு எந்திரிக்கிறதோ உட்காந்துட்டு எந்திரிக்கிறதோ இல்லை, நான் இல்லை, நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு அந்த முதல் சந்திப்பில் கிளியர் பண்ணி விட்டுருவார். சின்ன விஷயமா இருந்தாலும் கேள்விப்பட்டால் கூட முக்கியமானவங்க நம்ம மூலமாக நண்பர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சூரியகிட்ட சொல்லுங்கள், சூரியஜிகிட்ட நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி விட்டு நம்ம காதுக்கு வர மாதிரி சொல்லுவார். இது எப்படி அவர் பார்த்தான்னு தோணும். கரெக்ட். அவருடைய விஷயங்களை அவர் கண்டுக்கிற மாட்டார், எதையுமே அவர் மைண்டில் ஏற்றிக்கிட்டு இருக்காருங்க. அப்படி இருக்கப்போ சில விஷயங்கள் நம்மகிட்ட சொல்லி சூரிய கேட்டா சொல்லுங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லுவார். இப்போ நேரில் பார்க்கப்போ சில விஷயம் அவர் பேசுகிறது ஓகே. அவரோட ஸ்டைல் அவர் தான். இந்த நேர்கொண்டே பார்வை டைட்டில் சரியாக வச்சுருக்காங்க அவருக்கு. கொட்டுக்காளி கதாபாத்திரம் எந்த அளவுக்கு சூரிய மனசுக்கு ரொம்ப நெருக்கமான பாத்திரம்? கொட்டுக்காளியில் என்னை மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்துருச்சு. உன்னால் இன்னும் முடிஞ்ச அளவுக்கு எந்த இயக்குனருக்கு நல்ல கதைகள் எது வந்தாலும் நீ தைரியமாக நடி, யோசிக்காத உன்னால் முடியும் சொல்லு அப்படின்னு கொட்டுக்காலும் எனக்கு அந்த நம்பிக்கை கொடுத்துருக்கு. அந்த டேரக்டர் அப்படி ஒரு டேரக்டர், பிரில்லியன்ட். இப்படி ஒரு பதிவு கொடுத்த தம்பிக்கும் பெரிய ஒரு இந்த நேரத்தில் ஒரு பெரிய நன்றி. ஏன்டா நல்ல பெரிய இடத்துல ஹீரோவாக இருந்துக்கிட்டு உச்சத்தில் இருந்துக்கிட்டு நல்ல வருமானத்தை வச்சுக்கிட்டு இந்த படத்தை இப்படி ஒரு படத்தை எடுத்து நான் மற்ற படம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அது ஒரு லாபத்தை நோக்கி எடுக்க போகிறது இல்லை. ஆனால் இப்படி பதிவு இல்லை, சினிமாவுக்கு ரொம்ப சின்சியரான பையன், சினிமாவுக்கு நேர்மையான பையன். இப்படி ஒரு படத்தை பதிவு கொடுக்கணும், நம்முடைய பங்களிப்பு இந்த மாதிரி படங்கள் இருக்குன்னு நினச்சது சிறப்பு இல்லையா? அப்படி இருக்கிறப்ப உலகம் போகிறோம் 7-8 கண்ட்ரிக்கு போயிட்டேன். அந்த தம்பி வினோத்ராஜ் ரொம்ப எளிமையான தம்பி. நான் எவ்வளோக்குள்ள கீழே கஷ்டப்பட்டு வந்தோன்னா அந்த வரிசையில் எனக்கு பின்னாடி உள்ள அவன் இருந்திருப்பானோன்ற தோணுச்சு எனக்கு. எங்கேயாவது நான் வரிசையில் நிற்கிறப்ப எனக்கு பின்னாடி அவன் இருந்திருப்பானோன்னு தோணுச்சு. அந்தப்போ இன்னும் ரொம்ப எளிமையாக இருக்கிறேன். ஆனால் அவனுக்கும் இப்படி ஒரு திரைக்கதை இருக்குது, இப்படி ஒரு தேடல் இருக்குது அவன் கதையை. அவன் ரொம்ப வேற மாதிரி கதையை தேடுறேன். அவன்ட்டு நான் உரிமையாக பேசுகிறேன், என் தம்பி மாதிரி தான். அவன் பதிவு பண்ணுற விதம், அவன் இந்த கேரக்டருக்கு அவன் பதிவு பண்ணுற விதம், இந்த கூழாங்கன்ற படத்தை பார்த்து நான்லாம் தூங்கவே இல்லை. எல்லாரையும் மிரட்டின படம் தான். தூங்கவே இல்லை. அந்த தம்பிகிட்ட கேட்ட தம்பி என்ன டேரக்டர் ராமன் மூலமாக தான் எனக்கு பழக்கம். நான் என்ன பண்ணணும் இந்த படத்துக்கு, நான் ஏதாவது ஒரு சிறு துளியளவாவது ஏதாவது மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு நான் ஏதாவது ஒரு பாயிண்ட்டாக எங்கேயாவது இருந்துட்டு போனேன், எங்கேயாவது வேலை கொடு தம்பின்னு சொல்லி இதை மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுக்குன்னு. அப்படி இல்லை, நீ அப்போ பார்க்க முடியாது, தெரியல எனக்கு. அப்புறம் நான் அந்த சின்ன பதிவுகள் அவங்க எல்லோரும் போட்டாங்க, நானும் ஒரு பதிவு போட்டேன். அதுக்கப்புறம் பாண்டிங்கிற ஒரு கதாபாத்திரத்தோட கொட்டுக்காலங்கிற ஒரு கதையை வந்து என்கிட்ட சொன்னப்போ யார் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சும்மா அண்ணன் கேட்குது. தெரியல தம்பி, நீ தான் தம்பி சொன்னேன் அப்படின்னு. அண்ணன் நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும்னே. அப்படியா தம்பி, மாதிரியா இருக்கானே தம்பி, நீங்கள் பண்ண நல்லா இருக்கு, நான் பண்ணுறேன் தம்பி. எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்போ கூட சில என் நண்பர்கள் சொன்னாங்க, இல்லை நீங்கள் கதையை கேட்டிங்களா, ஆனால் பெண் அந்த பொண்ணு தான் ஹீரோயின், அதில் அவள் டைலாக்கே பேசாட்டாலும் அது அழுத்தமான கேரக்டர். நான் அவன்ற கேரக்டராக சொல்கிறேன், அவள் தான் அழுத்தமான கேரக்டர். நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் அப்படியே வர்றீங்க, ட்ராவல் பண்ணி ஒன்றுமே இல்லை, ஒரு இடத்துல சண்டை போடுறீங்க, அவ்வளோதான், வேறு என்ன இருக்குன்றது. நான் சரி ஓகே கரெக்டாக நீங்கள் சொன்ன யோசிக்கணும்னு சொல்லிட்டு அட போயா நீ வேறு என்ன படம் ஆரம்பிச்சிருந்து எனக்கு நான் பேசிக்கிட்டே தான் இருக்கணுமா, என்ன நான் மேடையிலையா பேசுகிறேன், பேசிக்கிட்டே இருக்கு. நான் என்ன மாதிரி ஒரு சுமையான கதாபாத்திரம் பாண்டிங்கிறது எனக்கு அவன் வடிவமைச்சது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சி. என்னைய அந்த காஸ்டியூமு இது
ஒரு 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 குடும்பத்தை அப்படி நேசிக்கிறவன். ஆனால் அவனுக்கு ஒன்று நினச்சதை அவனுக்கு இது வேணும்னு சொல்கிறத விட இது உனக்கு தாண்டு இந்த சொசைட்டியில் ஒன்று சொல்லி சொல்லி கடைசியில் அது உனக்கு இல்லை வேற ஆளுக்குன்றப்ப நான் கேட்டேனாடா, நான் உங்கள்கிட்ட கேட்டேனாடா, இந்த சொசைட்டி நீங்கள் தானே எனக்கு சொல்லிக் கொடுத்தீங்க, இது உனக்கு இது உனக்கு இது உனக்கு இது உனக்குண்டு. அப்போ கூட அவளை படிக்க வைக்கணும்னு சொல்கிற அவளுக்கு இதை கட்டி வைங்கடா நீயே எடுத்துக்கிட்டு அவனை கட்டிக்கிறான்னு சொல்கிறப்ப கூட அவள் இல்லை இல்லை ஏன் உங்கள் மாதிரி தக்குறிகளா தெரியணுமா, அவன் 4 எழுத்து படித்தா அவங்களுக்கு பிடிக்காதா, அவன் 4 எழுத்து படிக்கக்கூடாதா, உங்கள் மாதிரி தக்குறியாவை தெரியணுமா அப்படின்ட்டு அவள் வாழ்க்கை நல்லா நினச்சவே வந்தான். போயிட்டு இவங்க நம்பி விட்டுட்டு எங்கேயோ போயிட்டு திருப்பி வரப்போ அவள் உனக்கு இல்லை அப்படின்றப்ப ஏன்டா ஏன்டா எனக்கு இதை சொல்லிக் கொடுத்தீங்க, இப்போ ஏன்டா என்னை ஏமாத்துறீங்க. அப்போ அந்த ஒரு வெடிச்சாண்டு அவனோட உடல் பீஸ் நிலாவில் கூட போய் விழுகலாம், சந்திரமன்ட்டு கூட போய் விழுகலாம், அந்த அளவுக்கு வெடிச்சிருக்காங்க. அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி பலூன் இறுக்க ஊதி அந்த வெடிக்கப்படலாமல் அந்த ஒரு கயிறை சுற்றி அந்த பலூன் அப்படியே வச்சுக்கிட்டே அந்த எப்படி இருக்கும் அப்படியே வந்து 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 ஒரு இடத்துல வெடிக்கிறதுல ரொம்ப வித்தியாசமான பரிணாமம் அந்த கதை கேரக்டர் எல்லாமே. லவ் யூ தம்பி. அப்படி ஒரு இன்னைக்கு இல்லை என்னைக்கும் எப்படி எனக்கு இந்த விடுதலைங்கிற ஒரு படம் எனக்கு இல்லை என் சந்ததிகளுக்கு எல்லாத்துக்குமே இன்னைக்கு நான் எப்போ நல்லா இருந்தாலும் எல்லாத்துக்கான எப்படி என்னை காமெடியனாக எனக்கு ஒரு வெண்ணிலா அப்படின்னு ஒரு படம் கொண்டாந்து என்னை அழகு பார்த்துச்சோ, அது கூட துணையாக நிறையா படம் என்னை பார்த்துச்சோ, இந்த வெண்ணிலா கபடி ஆரம்பிச்சிச்சு, அந்த சுசீந்திரன் ஆரம்பித்தது. இதுக்கு பாதிக்கப்போ செகண்ட் ஹாப்பில் என்னை திருப்பி என்னை விடுதலைங்கிற ஒன்று வெற்றிமாறன்னு ஒன்று. ஸோ இந்த 2 பேரும் இந்த 2 படமும் எப்படி என் காலத்துக்கும் எனக்கு என் சந்ததிகளுக்கு பேர் சொல்கிற மாதிரி இருக்குமோ இல்லை ஒரு நகைச்சுவை என்ன ஒரு படங்கள்லாம் கொட்டுக்களும் எனக்கு இருக்குங்க. இப்படி மாறுறது ரொம்ப கடினம். ஏன்னா மாற்றிட்டாங்க, அவ்வளோ எளிதில் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் உங்களை அந்த அளவுக்கு மொத்த தமிழ் ரசிகர்களையும் ஏற்றுட்ருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான காரணம். நீங்கள் அந்த கதாபாத்திரத்துக்கு நேர்மையாக இருந்ததும் அதுக்கு தேவையான நடிப்பை திரையில் நீங்கள் கொடுத்தது தான் முக்கியமான காரணம். உங்களுடைய அடுத்து மாமனை தொடர்ந்து வரக்கூடிய படம் ராமுடைய 7 கடல் 7 மலை தான். அது நல்லா வந்திருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. பிடிச்ச இயக்குநர்களில் அப்படி எந்திரிச்சு நின்று வாங்கண்ணே நல்லா இருக்கீங்களான்னு கேட்கக்கூடிய இயக்குனரில் அண்ணன் ராமண்ணே ஒரு ஆள். எனக்கு இல்லை, நம்ம தமிழ் மக்கள் ஆடியன்ஸ்க்கே சொல்கிறேன். அவரும் மிக கடுமையான உழைப்பாங்க. கடுமையான உழைப்பாளி. தன்னை படைப்புகளுக்கு மட்டுமே மரியாதை கொடுக்குறவர். மற்ற தன்னை பெருசாகவே தான் சொசைட்டி நான் அப்படி இருக்கணும், நான் அப்படி இருக்கணும், எனக்கு விட கடுகளவு கூட நினைக்காத ஒரு மனுஷன். கடுகு அளவு கூட சரிக்கு சமண்டாங்க. சரியா சொன்னா சினிமா உலகத்துக்கும் அவருக்கும் ஐயோ உண்மை. அதனால தான் அவர் நிறைய இதில் இருக்க மாட்டார், வரமாட்டார். பார்த்தீங்கன்னா அவருடைய எண்ணங்களே வேற, சிந்தனைகளே வேறனே. அவர் படைப்புகள் என்ன நினைக்கிறோம் அந்த படைப்பை கொண்டு சொசைட்டிக்கு நம்ம என்ன படம் பண்ணணும், அதை கொண்டு என்ன மாதிரி படங்கள் கொடுக்கணும், அதுக்கு அந்த படைப்புக்கு மட்டும்தான் நம்ம ரொம்ப ஒரு ரெஸ்பெக்டாக இருப்பாருங்க. நீங்கள் எழுதியிருக்க கதைகள் எல்லாத்துக்கும் சூரி தான் நாயகனா? சூரி மட்டும்தானே. சூரிக்கு தானே அந்த கதையை எழுதியிருக்கேன். சூரி தான் அந்த கதையை பொருந்துமுனே. சூரியெலாம் வேறு நடிச்சா கூட வேறு ஆடு நல்லா இருக்காங்கன்னு அதுக்கு நமக்கு டைம் இல்லை, எல்லாருக்கும் பிஸியாக இருக்காங்கன்னு நம்ம அடுத்தவங்க அளவுக்கு நம்மளும் இல்லைண்ணே. அது நம்ம அடுத்த கதைகளுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாதுங்க. எனக்கு கதைகளுக்கு ஈஸின்னு. எங்கள் ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு என்னன்னு தோணுச்சு? எங்கள் அம்மாண்ணே. அப்படியா? எங்கள் அம்மா தானே காரணம். அம்மன் டீ ஸ்டால்ன்றது 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன டீ ஸ்டால் இருக்குங்க. நாங்கள் பால் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். என் குடும்பமே பால் வியாபாரம். ஆமாம். அப்படி இருக்கப்போ அங்கேருந்து பாலை பிச்சு கொண்டு வந்து கடைகளுக்கு விநியோகம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்படி எங்கள் அப்பா இருக்கிறப்ப, எங்கள் அப்பா பேர் தவிர நாங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப அங்கேருந்து ஒரு டீ கடை போன ஆரம்பித்தோம். அந்த டீ கடை சின்ன டீ கடை, ஒரு 10 சைஸ்க்கு ஒரு டீ கடை ஆரம்பித்தார், அம்மன் டீ ஸ்டால்னு சொல்லி. அது என் தம்பிகை, என் அண்ணவிங்க 6 பேர் அண்ணன் தம்பிங்க, என்னை தவிர அங்கே எல்லோரும் உழைப்பு தான். அந்த டீ கடை கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு. கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்கிற நேரத்தில் தாம்பிள்ள சென்னையில் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கு இல்லாமல் அது இல்லாமல் வந்து ஊரை விட்டு போய் ஒரு 7 வருஷம் வீட்டுக்கே வராமல் என்ன இருக்கிறாண்டே தெரியாமல் ஊரை விட்டு ஓடிட்டோமே, திருப்பி வர குடும்பத்தை நினச்சி திருப்பி வெளியே அங்கே போய் நான் என்ன பண்ண முடியும், நான் பெருசாக படிக்கலை. இப்போ இதாச்சு என் பிள்ளை பல கஷ்டத்தை அடைஞ்சு மெயினாக சாப்பாடு அலைஞ்சிருக்கேன் பிள்ளை. அதனால் அவன் நல்லா வந்துட்டான். இப்போ இந்த டீ கடை ஹோட்டல் வச்சுருக்கீங்க, முடிஞ்ச ஒரு ஹோட்டல் வைங்கடா, அது ஒரு பெரிய புண்ணியம்டா, நல்ல டேஸ்ட்டாக நல்ல ருசியாக இருக்கிற மாதிரி ஒரு ஹோட்டல் வைங்கடா, நல்லா இருப்பீங்கடா எல்லாம் சேர்ந்து அப்படி எங்கள் அம்மா சொல்லிச்சு. அம்மா சொன்னோன்னே சரியான்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பி எல்லாம் ஒரு ஹோட்டல் வச்சாங்க. நான் அந்த நடிகன் ஆனதுக்கப்போ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணதுனால ஒரு சின்ன ஹோட்டல் வச்சாங்க. டீ கடையில் இருக்கப்போ எங்களுக்கு அவ்வளோ மரியாதை. என் தம்பி அப்படி பர்ஃபெக்டாக அந்த டீ கடை அவ்வளோ மனசுக்கு பிடிக்க சார்ந்த குடிக்க வரவங்களுக்கு. அது எங்கள் அம்மா சொன்னதுக்கப்புறம் ஹோட்டலாக மாறிச்சு, சின்ன ஹோட்டலாக மாறிச்சு.
அந்த ஹோட்டலும் மக்களுடைய அரவணைப்பு முழுக்க 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 நேர்மையும் வாங்குற காசுக்கும் நியாயமாகவும் அந்த ருசியோடு அதை கொடுத்ததுனால இப்படி கொடுத்தா உங்களை விட எங்களுக்கு வேற யார் வேணும் அப்படின்ற மாதிரி அந்த ஜனங்க, மதுரை ஜனங்க அவங்க அதே அந்த அம்மனை இன்னைக்கு ஒரு 11 பிரான்ச்சை உருவாக்கியிருக்காங்க. சூப்பர். அவங்க கொடுத்த வரவேற்பு தான் மிகச்சிறப்பான சாப்பாடு. இன்னைக்கு ஒன்று கூட நீங்க கூட சமீபத்தில் ரொம்ப நல்லா சாப்பிட்டேன். நானே சாப்பிட்டேன். ரொம்ப பிரமாதம். அது இந்த குடும்பமே அதுக்குள்ளே கிடக்குதுங்க. சில நேரங்களில் விட நான் இந்த எங்கள் அண்ணன் வீடியோ மூலமாக பதிவிடுறேன். 10-11 பிரான்ச் இருக்குது. மதுரை சிஹெச்சில் ஒரு பிரான்ச் வச்சுருக்கோம். அந்த பிரான்ச்சை மாதத்துக்கு ஒருக்கா 40 நாளைக்கு ஒருக்கா அது விலை அதிகம், சாப்பாடு சரியில்லை, அது இல்லை, கவர்மெண்ட் இடத்த உள்ளே ஆக்கிரமிச்சிருக்காங்க, ஏதோ ஒன்று சில இந்த வியாபார போட்டியில் இத்தனை ஹோட்டலுங்க இருக்கிறப்ப இது இவங்களோட வளர்ச்சி தங்கமாக கால் பண்ணுச்சுல சில பேர் அவங்க யாருன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த சோசியல் மீடியாவை வச்சு அவங்க சில விஷயங்கள் பரப்புகிறாங்க. அதை ஒன்று சோசியல் மீடியா எடுத்துகிட்டு கொண்டு வந்து வெளியில் கொண்டாந்து மாதம் ஒன்று பண்ணுறீங்க. ஒன்றே உங்ககிட்ட சொல்கிறேன், அந்த உள்ளே போனக்கு ஒரே நோக்கம் உங்களுக்கே தெரியும் எல்லாருக்கும். அம்மன் இப்போதைக்கு கொண்டு யாருமே இல்லாத ஒரு அவுட்டரில் கொண்டு அம்மன் ஹோட்டலில் வச்சா 10வது நாள் அங்கே ஒரு பஸ் ஸ்டாப்பே உருவாகும். அம்மன் பஸ் ஸ்டாப்னு அப்படித்தான் இன்னைக்கு வரைக்கும் எங்கள் ஹோட்டலு மக்கள் கொடுத்த சப்போர்ட்டில் வந்திருக்கு. குடும்பமே அப்படி உழைக்கிறோம். 12 பிரான்ச் இருக்கிற 11 பிரான்ச் இருக்கிறப்ப சிஹெச் ஹாஸ்பிட்டலில் போய் அங்கே வர்ற அந்த உடம்புக்கு முடியாதவங்க தான் அந்த சிஹெச் ஹாஸ்பிட்டல் அவ்வளோ பேர் இருக்காங்க. ரொம்ப வறுமைக்கு கீழே இருக்கிறவங்க அங்கே வருவாங்க. அப்படி இருக்கிறப்ப அங்கே கொண்டு வச்சு அங்கே வர லாபத்தில் நாங்கள் இன்னும் 4 பிரான்ச் வர எண்ணம் துளி கூட இல்லை. எங்கள் அம்மா ஒரே ஒரு நாள் அந்த சிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு எங்கள் பெரியம்மா உடம்புக்கு முடியாத எங்கள் அம்மாவை பார்க்க போயிட்டு அங்கே வந்து முடியாமல் உட்காரப்ப அந்த குடும்பம் பூரா வந்து ஓரமாக உட்காந்துருக்கப்ப அங்கே சில இடங்களில் வாங்கி சாப்பிட்டப்ப ஒரு அவசரத்துக்கு சுடுதண்ணி கிடைக்கல, ஒரு சில விஷயங்கள் இல்லை, சில பொருட்கள் இப்படி இருக்கே, அத்தனை பிரான்ச் வச்சுக்கங்கடா, உன்னை காசு நோக்கம் எதுவுமே இல்லாமல் முடிஞ்ச அளவுக்குடா இங்கே ஒன்று வைங்களேன்டா, இங்கே வைங்கடா, இங்கே பெரிய புண்ணியம்டா, நிறைய ஜனங்கடா வந்து அந்த வாங்கிட்டு 2 வடைக்கு சொல்லிட்டு 3 வடையை சொல்லிட்டு உள்ள காசை எண்ணிக்கிட்டே இருக்காங்கடா. 3 சொல்லிட்டு 2 போதும்ன்றாங்கடா. இந்த சுடுதண்ணிக்கு 4-5 பாரு அந்த கப் வச்சுக்கிட்டு அங்கங்கே இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. சில சூழல்றா இங்கே ஒன்று வைங்கடா எதையுமே நோக்கம்லாம் அப்படின்னு சொல்கிறப்ப அம்மா அது கவர்மெண்ட் இடமா நினச்ச நேரத்தில் பண்ணிட முடியாதும்மா, அதுக்காக லீகலாக அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதுக்கான டைம் வரப்போ அதுக்கான அதிகாரிகள், அதுக்கான தலைவர்கள், அதுக்கான முக்கியமானவங்ககிட்ட கேட்டு அவங்களும் கேட்டோன்னு ஐயோ நாங்களே இது சொல்லணும்னு நினச்சோம், உள்ளே இருக்குது, இருந்தாலும் உங்கள் உணவகம் இங்கே வந்தால் நல்லா இருக்கும்னு அவங்களும் கரெக்டாக கேட்க நாங்களும் அந்த எண்ணத்தோடு எங்கள் அம்மா சொன்னதுனால சரி வைக்கலாம்னு இருக்கிறப்ப கூட அப்போ கூட சொன்னாங்க பிராண்டட் நேம் அம்மன்ட்டு நல்ல பிராண்ட் ஆயிடுச்சு. ஒரு ரயில்வே ஸ்டேஷன், ஒரு ஏர்போர்ட் இப்படி பிராண்டடுங்க பொதுவாக இப்படி தான் வருவாங்க. அப்படி இருக்கிறப்ப ஒரு அம்மன் நல்ல நேம் இருக்குது, உங்கள் நேம் சிஹெச்சுக்குள்ளே வேண்டாம், பேர் இதாகிடும், அதனால இப்போ ஒன்று செய்யுங்க, பேரை மாற்றிக்கங்க. இப்படி தான் சொன்னது எங்கள் சொன்னவங்க முக்கியமாக சரவணன். அப்படி பேரை மாற்றி வச்சு நீங்கள் ஒன்று பண்ணுங்க, இதே டேஸ்ட்டை கொடுங்க சொன்னப்போ என் தம்பி சொன்ன வார்த்தை, பேரை மாற்றுறதுக்கு சார் நான் வியாபார நோக்கத்தில் நாங்கள் உள்ளே போகல சார், நான் பேரை மாற்றுறதுக்கு யாருமே வெளியில் இருக்கிற அம்மன் தானே எங்கேயும் கொடுக்குறாங்கன்னு மக்கள் விரும்பி சாப்பிடணும் சார். நான் ஏன் சார் பேரை மாற்றினேன், நான் இது பெருசெல்லாம் எங்கள் இது இல்லை, நான் இந்த நோக்கத்தில் பண்ணல, இதுக்காக ஒன்று பண்ணுறோம், ஃப்ரீயாக கொடுக்க முடியாது சார் இங்கே யாரும் அதுக்கான இல்லை. ஆனால் இருக்கிற லேபருக்கு எத்தனை பிரான்ச் இருக்கப்ப இதில் லாப நோக்கம் இல்லாமல் நட்டமாகாமல் இப்படி கொடுத்தாலே போதும், எனக்கு வேலையாட்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து நல்லா செய்கிறதுக்கான இந்த இருந்தாலே போதும்னு சொல்லி கவர்மெண்ட் படி அங்கே என்ன காசையோ அதை விட இன்னும் கொஞ்சம் குறைச்சி அதை வச்சு அதை இயக்கி அது வந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி வரைக்கும் அந்த மக்கள் வந்து இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இடத்துல வந்து டாக்டர்ஸ் நர்ஸுங்க வரமாட்டாங்க, பொதுமக்கள் தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா சில சூழல் சில பேர் முடியாதவங்க அங்கே எச்சிட்டு போவாங்க வைப்பாங்க மாதிரியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி அம்மன் உள்ளே போனதுக்கப்புறம் அம்மன் இந்த அளவுக்கு வந்த காரணம் முதல் இன்னொன்று சுத்தம் நீட்டாக இருக்கும். அப்போ இப்போ அங்கே கேண்டீன் நாங்கள் வச்சதுக்கப்புறம் மருந்து சாப்பிட்றவங்க அதே டைப்பில் உட்காந்துருக்காங்க, ஆப்போசிட் மருந்து டாக்டர் உட்காந்துருக்காரு, நர்ஸுங்க அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க சார் எல்லாரும் இந்த உட்காந்து சாப்பிட்றேன் சார், முடிஞ்சால் இன்னும் இந்த இடத்த பெருசாக பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. அப்படி முடியாதுங்க, அது கவர்மெண்ட் அவங்க கொடுத்த இடத்துல வைக்க முடியும், நீங்கள் எல்லாம் வேண்டாம் எல்லாரும் சொல்லுங்கள், இன்னும் கொஞ்சம் இடத்த கொடுக்க சொல்லி நம்ம கொஞ்சம் பெருசாக போடுறோம் அப்படி சொல்லி வச்சு இன்றைக்கி அந்த மக்கள் கையெடுத்து கும்புறாங்க. ஆனால் இன்னும் சொல்லப்போனால் அந்த அம்மன் எங்கள் அம்மன் மத சிஹெச்சுக்குள்ளே வந்த உடனேயே பக்கத்தில் இருக்க எங்கள் அம்மன் ஹோட்டலுக்கு டெய்லி 70,000 ரூபா நட்டம். என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே சாப்பிட ஒரு விலை இருக்குது பார்த்தீங்களா, 120 ரூபா 140 ரூபா சாப்பாடு அப்படின்னா இங்கே ரொம்ப கம்மி. அப்போ என்ன பண்ணுறாங்க, அங்கே போகாமல் நிறைய பேர் இங்கே வந்து காரோட உள்ளே வந்து நிப்பாட்டிட்டு வாங்கிட்டு போயிடறாங்க பார்சல். வெளியில் இருக்க நிறைய நபர்கள் உள்ளே வந்து வாங்கிட்டு போயிடறாங்க. அப்போ நீங்கள் யார்
ஒரு நாளைக்கு 2000 பேர் வர இடம், அது 3000 பேர், இந்த ஏகப்பட்ட பேர் வர்ற இடம். நீங்கள் வெளியாளா உள்ளால பேசின பக்கம் நம்ம கேட்க முடியுமா? கேட்க முடியாது. நிறைய பேர் பாஸ்ட் பண்ணி வெளியில் போகிறப்ப இருந்தது. அப்போ அங்கே இருக்கனால எங்கள் ஹோட்டலுக்கு பக்கத்தில் இருக்க ஹோட்டலுக்கெல்லாம் வியாபாரம் கம்மி. அதை நாங்கள் பெருசுபடுத்தவே இல்லை. அப்போ நினச்சா வந்திருக்கோம். ஆனால் முக்கியமான இந்த சோசியல் மீடியா, முக்கியமாக காழ்ப்புணர்ச்சிகளை வந்து அப்போ வேணுக்குண்டே எங்களை சொல்லி, காரணம் எவ்வளவோ மதுரையில் எவ்வளோ ஹோட்டல்ஸ் இருக்குது, எல்லா ஹோட்டல்ஸுக்கும் எங்கள் எல்லாரும் தான் இருக்குது. ஆனால் மாதம் ஒரு பிரச்சனையை சொல்லி அதை பெருசாக பூகமாக வெடித்து அதை வந்து ரோட்டில் இருந்து 10 பேர் பேச விட்டு, தயவுசெய்து இப்பவும் சொல்லி உங்களை சூரியன்ற ஒருத்தன் உழைப்பு பூரா எங்கள் தம்பிவிங்க அவங்க பார்க்க, என்னால் எந்த இதுவுமே கிடையாது. முழுக்க அம்மன் ஓட்டல் என் தம்பிக பார்க்குது, அவங்க உழைப்பு. அந்த அம்மன்ற முழுமை சொல்கிறதுக்கு எனக்கு கூசும். சூரிய ஓட்டல் சொல்கிறப்ப என் உடம்பு கூசும். என் உழைப்பு இல்லை, குடும்பமே அதுக்கு கஷ்டப்படுறாங்க இப்போ வரைக்கும். அப்படி இருக்கப்போ அவங்களுக்கு பிரச்சனையும் இந்த சூரியன்ற ஒரு பேர் தான். எத்தனையோ ஹோட்டல்ஸ் இருக்குது, எவ்வளவோ சின்ன விஷயங்கள் நடந்தால் கூட எங்கேயாவது வெளியில் வருதா? வராது. ஏன்டா ஒருத்தவங்க ஒரு ஹோட்டலில் பிரச்சனை வெளியே யாருக்கு தெரிய போகிறதில்ல, அது நியூஸ் ஆக போகிறதில்ல. அப்போ சூரியன் ஒரு நடிகர் இருக்கிறனால தான் உடனே அதை நியூஸ் ஆக்குறீங்க. உடனே டிவியில் சூரியன் போட்டு சூரிய ஹோட்டலில் தயவுசெய்து சொல்லி இப்பவும் சொல்கிறேன், அது இத்தனை பிராஞ்சில் அந்த ஒரு பிராஞ்சை கோடுக்கு எங்களுக்கு லாபம் வச்சு சம அவசியம் கிடையவே கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் பிரச்சனையை பூகமாக கொண்டு வரப்பில் எங்கள் வீட்டில் என் தம்பி எல்லாரும் எடுக்கிற முடிவு, இன்றைக்கே அந்த ஹோட்டலை க்ளோஸ் பண்ணிடுவோம், அந்த கேண்டீன் வேண்டாம், வேண்டவே வேண்டாம். இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி வச்சுருக்க, அவன் சென்னையில் நடிகனாக இருக்கேன், அவன் பேர் பாதிக்குது பாவம். அவங்க வீட்டில் எல்லாருமே வருத்தப்படுறது அதே. நம்ம கடந்து இவ்வளோ போராடுறோம், நம்ம நினச்சி பண்ணுறது ஒன்று, ஆனால் இவங்க இதையும் பண்ணுறதும் இல்லாமல் அவன் பேரையும் கெடுக்கிறாங்க. வேண்டே வேணாம் சொல்ல எங்கள் அம்மா சொன்னான், 1000 பேர் சொல்லிட்டு பண்ணா. போன நோக்கம் என்னடா? அவங்க என்னடா பண்ணாங்க? பண்ணட்டுமேடா, பண்ணி அவங்களே வந்து மூடிட்டு கூட போட்டுண்டா. அது இல்லாட்டுக்கு வெளியிலோட வச்சுருங்க, அதே இடத்துல வெளியிலோட வந்து வைங்கடா. அந்த ஜனங்க அங்கிருந்து இங்கே கூட சாப்பிட்டு போட்டுங்களா. உள்ளே இருக்கவங்க அங்கே போய் வெளில இருக்கவங்க உள்ளே போய் சாப்பிட்றப்ப உள்ளே இருக்கவங்க சாப்பிட மாட்டாங்களா? ஆனால் நம்ம நினச்ச விடாதீங்கடா. அவங்க என்னடா பாவம் பண்ணாங்க அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னால் திருப்பி மறுபடியும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இதை இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ண ஆசைப்பட்டேன். ஆனால் இது ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது பரவாயில்ல, அவங்களுடைய விஷயம் ஜெயிச்சதாகவே, நீங்கள் ஜெயிச்சதாகவே இருங்க. ரொம்ப நன்றி. நன்றி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.